இந்த என்ஜின் ஹோண்டாவோட GX35 மாடலுங்கிற 4 ஸ்ட்ரோக் என்ஜின். இந்த என்ஜின் வந்து ஸ்கிராப்பில் இருந்தது. இதை நம்ம எடுத்து ஃபுல்லாக வந்து பக்காவாக ரெடி பண்ண போகிறோம். அது எப்படியெல்லாம் ரெடி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆயில் ஃபில்டரை ட்ரெயின் பண்ணி இருக்கிற எல்லா வேஸ்ட் ஆயிலையும் ஒரு கப்பில் ஊற்றிடுங்க. ஃபுல்லாக ட்ரை பண்ணி எடுத்துருங்க. கொஞ்சம் கூட ஆயில் இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம பிரித்து வேலை செய்யல பக்காவாக இருக்கும். ஃபுல்லாக மேல் கவரெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா பூச்சி கூடெல்லாம் வச்சுருக்குது. ரொம்ப காலமாக சும்மாவே இருக்கிற இன்ஜின் இது, கிடந்த இன்ஜின் இது. அதனால் இது மொத்தமாகவே தட்டி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஏர் ஃபில்டரை ரிமூவ் பண்ணிடலாம். ஏர் ஃபில்ட்ரு ஸ்பாஞ்சை எடுத்துகிட்டு உள்ளே 2 ஸ்க்ரூவை ஃபுல்லாக லூஸ் பண்ணிடுங்க. லூஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த கவர் வந்துடும். தென் கீழே இருக்கிற அந்த 2 ஹோல் சின்ன சின்ன 4mm ஸ்க்ரூஸு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபில்ட்ரு கவர் வெளியே வந்துடும். தென் கார்பரேட்டர் இதில் இருக்கும். கார்பரேட்டரோட ஸ்க்ரூ அந்த ஹோஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிங்கன்னா கார்பரேட்டரை தனியாக வெளியே எடுத்துடலாம். இது ரொம்ப நாளாக அப்படியே யூஸ் பண்ண முடியாமல் இருந்தங்காட்டிக்கு இப்படியே பக்காவாக ஃபுல்லாக ஜாம் ஆயிடுச்சு. இந்த ஹோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ராடு மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் நம்ம கட் பண்ணி தான் எடுக்கணும். அந்த பேக்கிங்கும் போச்சு, ஃபுல்லாகவே அவுட் ஆயிடுச்சு. ஸ்க்ரூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாம் ஆயிடுச்சு. கழட்டுறக்கு எல்லாமே ரொம்ப சிரமப்பட்டு தான் கழட்டுற மாதிரி இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ஸ்க்ரூஸ் எல்லாமே டேமேஜ் ஆகாமல் எடுக்கணும்னு பொறுமையாக எடுத்திருக்கு. நிறைய டஸ்ட் இருந்தங்காட்டிக்கு ரிமூவ் பண்ணுறதுல பல சிக்கல்கள் இருந்தது. நான் உங்கள் வீடியோவில் மொத்தமாக அப்படியே போட்டிருக்கேன். ஆனால் கட் பண்ணி தான் இதெல்லாம் எடுத்தது, க்ளீன் எடுக்கல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாஸ்ட்டை கழட்டியிருக்கேன். 4M எக்ஸாஸ்ட்டு கீழே இருக்கிற அந்த கவரையும் கழட்டி எடுத்துடலாம். இப்போ உள்ளே வர அந்த தின் ஷீட்டு எல்லாத்தையுமே மொத்தமாக எடுத்துட்டோம்னா, முக்கியமாக கழட்ட வேண்டியது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு கவரு. இது ஆக்சுவலாக ரொம்பவே டைட்டாக இருந்துச்சு. கழட்டவே முடியாத அளவுக்கு ரொம்ப டைட்டாக இருந்தது. உள்ளே இருக்கிற டஸ்ட் எல்லாமே ஒரு சின்ன ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணி ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்து தான் கழட்டுற மாதிரி இருந்தது. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பீடாக தான் நானும் கொடுத்துருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இதில் அடுத்ததை கழட்ட சுத்தமாகவே முடியல சொல்லப்போனால். நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா ஒரு சின்ன ஒரு கிளாத் எடுத்து அலன் கீழே வச்சு அப்படியே லாக் பண்ணி பிடிச்சி சப்போர்ட் பண்ணி தான் கழட்டினோம். பல டைம் எடுத்தது கழட்டுறதுக்கு. ஒரு வழியாக நம்ம கழட்டிட்டோம். கீழே இருக்கிறதும் மெயினாக ரிமூவ் பண்ணிடலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா 4mm அலன் ஸ்க்ரூ தான். ஸோ மொத்தமாகவே ரிமூவ் பண்ணிட்டோம் அந்த கவரை. ஃப்ளைவீல் பார்க்குறக்கு நல்லா தான் இருக்குது. அடுத்தது நம்ம அந்த ஸ்டார்டிங் காயில் கிட்ட ரிமூவ் பண்ணிடுவோம். சேம் இந்த 4 ஸ்க்ரூஸை ரிமூவ் பண்ணோம்னா இந்த கிட்டு தனியாக வந்துருச்சு. கீழே பெட்ரோல் டேங்க் சப்போர்ட் பண்ணி பிடிச்சிருக்க அந்த பார்ட்டையுமே பார்த்திங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். கொஞ்சம் ரொம்ப வேகமாக பண்ணோம்னா மொத்தமாக எல்லாமே லாக் ஆகி நின்றும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்தாச்சு. சப்போர்ட் வாஷரும் நம்ம எடுத்துட்டோம், ரப்பரும். இந்த ரப்பர்னால தான் நமக்கு வந்து என்ஜினும் பெட்ரோல் டேங்க்கும் டேமேஜ் ஆகாமல் பிடிச்சிருக்கிறது. இப்போது ஆயில் ட்ரெயின் பைப்பை வந்து 2 சைடுமே கிளாம்பை லூஸ் பண்ணிவிட்டு அந்த பைப்பை மொத்தமாக கழட்டி எடுத்துடலாம். இந்த பைப்பு தான், இந்த ஆயில் ட்ரைனேஜ் பைப்பு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே கிராங்க் ஷாஃப்ட் கீழிருந்து மேலே கேம்வீல் வரைக்கும் ஆயிலை மேலேயும் கீழேயும் ஒரு சுழற்சியில் வச்சுருக்கக்கூடிய அந்த பைப்பு ரொம்ப முக்கியமான பைப்பும் கூட. அதை கழட்டி எடுத்ததுக்கப்புறம் மேலே டாப் கவரை கழட்டிடலாம். கேம்வீலெலாம் இதுக்குள்ளே தான் இருக்குது, வால்வெல்லாம் இதுக்குள்ளே தான் இருக்க போகுது. ஃபுல்லாக கழட்டிட்டோம். கொஞ்சம் லைட்டாக டைட்டாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் டேமேஜ் பண்ணாமல் லைட்டாக தட்டி எடுத்துருவோம். ஏன்னா இதெல்லாமே அலுமினியம் பார்த்து தான் எடுக்கணும். ஃபோர்ஸ் அதிகமாக கொடுத்துடக்கூடாது. ஃபைனலி ஸ்பார்க் ப்ளக்கையுமே கழட்டி எடுத்துடலாம். ஃபுல்லாகவே கார்பன் டெபாசிட் ஆகிருக்கு. இதெல்லாமே க்ளீன் பண்ணிடுவோம் கடைசியில். இப்போ பார்த்திங்கன்னா 3mm அலன் கீ யூஸ் பண்ணி நம்ம இக்னிஷன் காயிலை லூஸ் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோம். இருக்கிறதுலையே ரொம்ப சின்ன டைப்
அலன் கீங்கிறதுனால கொஞ்சம் டேமேஜ் ஆகாமல் பார்த்து எடுக்கணும். ஒரு வேளை டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா கடைசி நம்ம வெல்டு வச்சு தான் கரைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி கரைக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சிலிண்டருமே டேமேஜ் ஆகும். அடுத்தது நம்ம ஃப்ளைவீலை கழட்ட போகிறோம். ஃப்ளைவீலை கழட்டுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஸ்பார்க் ப்ளக்கை கழட்டணும் இல்லைங்களா, அந்த ஹோல்ஸ்குள்ளே ஒரு சின்ன கிளாத்தை ஒரு நூல் மாதிரி திரித்து அது எந்த அளவுக்கு உள்ளே போகுமோ அந்த அளவுக்கு ஒரு சின்ன அலன் கீயை வச்சு உள்ளே அழுத்தணும். இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அலன் கீ அழுத்துறோம் இல்லைங்களா, அது வந்து உள்ளே இருக்கிற பிஸ்டனை டேமேஜ் பண்ணிடக்கூடாது, காரணத்தை கொண்டும் பண்ணிடக்கூடாது. பார்த்து தாங்க நம்ம உள்ளே அழுத்தணும். ஃபுல்லாக போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி லாக் ஆகி நின்றும். இப்போ எந்த சப்போர்ட்டும் ஃப்ரீயாக சுற்றுறக்கு இருக்காது. இப்போ உள்ளே வந்து லாக் ஆகி நின்னதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு கிளாத்தை வச்சு நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து கழட்டுற மாதிரி இருக்கும். கழட்டியில் எந்த டேமேஜும் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா ரொம்ப நாள் கழட்டாதனால ரொம்ப ஜாம் ஆகி நிற்கிது. நார்மலாகவே இது கழட்டுறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இதில் தான் லோடு ஆக்ட் ஆகும். இங்கே தான் நம்ம கிளச் எல்லாமே இருக்கிறங்காட்டிக்கு லோடு ஆக்ட் ஆகும். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம இதை ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணையில் இந்த ஃப்ளைவீலெலாம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும். பட் எல்லாமே ரொம்ப ஒரு கூர்மையான ஏரியாவாக இருக்கும். ஏமாந்தா கையை வந்து ஃபுல்லாக வெட்டிடும். அதெல்லாம் பார்த்து தான் எடுக்கணும். ஃப்ளைவீலை வந்து பின்னாடி ஒரு சின்ன பிளேட்டு வச்சு தட்டி எடுத்துருவோம். ரெண்டு சைடும் ஈக்குவல் ஃபோர்ஸ் கொடுத்தா நம்ம தட்டணும். மாற்றி தட்டினோம்னா ஃப்ளைவீல் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ளைவீல் டேமேஜ் ஆச்சுன்னா நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். அதோட பார்ட்ஸோட விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதெல்லாமே பக்காவாக எடுக்கணும். இப்போ நம்ம எடுத்துட்டோம். அட்லீஸ்ட் இந்த பூச்சிக்கூடையும் கடைசியாக எடுத்து வீசிட்டோம். ஃப்ளைவீல் எடுக்கையில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காற்று பின் இருக்கும். அந்த பின் வந்து ஒன்றா உள்ளேயே லாக்காகி இருக்கிற மாதிரி இருக்கட்டும், இல்லாட்டி வெளியே எடுத்து பத்திரமா வச்சுருங்க. பின் தொலைஞ்சதுன்னா ஃப்ளைவீல் நிற்காது. இப்போது நம்ம கீழே இருக்கிற சிலிண்டர் அந்த அசம்பிளியுமே லூஸ் பண்ணி கழட்டிடலாம். இதுக்கு எல்லாமே 4mm அலன் கீ தான். மற்ற எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் 4 தான் வரும். இதுவுமே ரொம்ப முக்கியமானது. முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ப்ரெஷர் கொடுத்து கழட்ட முடியும். இந்த ஸ்க்ரூ டேமேஜ் ஆச்சுன்னா திரும்பவும் நம்ம வெல்டு வச்சு கரைக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி வெல்டு வச்சு கரைக்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக சிலிண்டர் டேமேஜ் ஆயிரும். இப்போ ஒரு வேளையை ஸ்க்ரூ லூஸ் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து மேலே கேம் வீலில் இருக்க கேம் பெல்ட்டை லூஸ் பண்ணிடுவோம். பெல்ட்டை லூஸ் பண்ணி கீழே அதை கொஞ்சம் அப்படியே தட்டுனா, லைட்டாக ஃபோர்ஸ் கொடுத்து தட்டினோம்னா சிலிண்டர் அசம்பிளி ஃபுல்லாக கலண்டுருச்சு. இப்போ அந்த பெல்ட்டை மட்டும் இப்போ ஆக்சுவலாக பெல்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அந்த கிராங்க் ஷாஃப்ட்டு லாக் ஆகி நிற்கிது. பெல்ட்டை ரிமூவ் பண்ணணுன்னா கேம் வீலை ரிமூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு கேம் வீலை ரிமூவ் பண்ணுறதுக்கு பின்னு இருக்குது, கேம் பின்னு. அதை வந்து நம்ம ஏதாவது ஒரு சின்ன அலன் கீ யூஸ் பண்ணி நல்லா டேப் பண்ணோம்னா அந்த பின் வெளியே வரும். ஆக்சுவலாக லைட்டாக ஃபோர்ஸ் கொடுத்தாலே வந்துடும், கையில் கொடுத்தாலே. இதெல்லாம் ஜாமாக இருக்கிறனால நம்ம தட்டி எடுக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து லைட்டாக தட்டுவோம். தட்டி முடிஞ்ச வரைக்கும் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமான ஏரியா. நம்ம அதிகபட்சம் லைட்டான ப்ரெஷரில் தான் கழட்ட ட்ரை பண்ணணும். ரொம்ப அதிகமாக கொடுத்தா எல்லாமே பிரேக் ஆயிரும். ஒரு வழியாக நம்ம எடுத்துட்டோம். கிராங்க் ஷாஃப்ட்டை ஃபுல்லாக எடுத்தாச்சு. பிஸ்டன் பார்க்குறோம். பிஸ்டன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கரியேறி கிடக்குது. பெரிய டேமேஜஸ் எதுவும் கிடையாது பிஸ்டனில். எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கார்பன் டெபாசிட் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அடுத்தது மேலே இருக்கிற வால்வை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். வால்வை ரிமூவ் பண்ணுறதுக்கு வால் கேப்பை ஃபஸ்ட்டு கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்ப்ரிங்கை உள்ளே அழுத்தின மாதிரி கொஞ்சம் சைடு அழுத்தி எடுத்தோம்னா கண்டிப்பாக ஈஸியாக வெளியே வந்துடும். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஃபோர்ஸ் கொடுத்து லைட்டாக எடுக்க ட்ரை பண்ணுங்கள். மேல் வழியாக இல்லைன்னா கீழே ஒரு ஃபிங்கர் சப்போர்ட் பண்ணிவிட்டு ஏதாவது டூல் சப்போர்ட் பண்ணிட்டு கொஞ்சம் மேலே அழுத்துனிங்கன்னா அந்த லாக் நட் தனியாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் இன்லெட் அண்ட் எக்ஸாஸ்ட் வால்வு. இதில் எந்த அளவுக்கு கறி பிடிச்சிருக்குதுன்னு கிளியராக காட்டுறேன் பாருங்கள். இது எந்த அளவுக்கு வீடியோவில் கரெக்டாக தெரியும்னு தெரில. இப்படி ரொம்ப அதிகமாக கறி ஏறங்காட்டிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா என்ஜின் ஸ்டார்டிங் ட்ரபிள் வரும். தென் பார்த்திங்கன்னா என்ஜின் ஹீட் ஆகிறதுக்கு காரணமே இந்த வால்வில் இருக்கிற கறினால தான். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு கறி இதில் ஏறி இருக்குதுன்னு. ஃபுல்லாகவே ஒரு தார் மாதிரி அப்படியே ஒட்டி கிடக்குது. இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பெட்ரோல் போட்டு வாஷ் பண்ணிட்டு எடுக்கணும். இப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா பிஸ்டன் ரிமூவ் பண்ண போகிறோம்.
கிராங்க் ஷாஃப்ட்லேருந்து. அப்போ தான் நம்ம பிஸ்டனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுக்க முடியும். பிஸ்டன் ரிங்ஸ்லேருந்து எல்லாமே க்ளீன் பண்ணி எடுக்க முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா சைடில் இருக்கிற அந்த பின்னை ரிமூவ் பண்ணிட்டு, லாக் பின் இருக்கும் பிஸ்டன் லாக் பின், அதை ரிமூவ் பண்ணிட்டு உள்ளே இருக்கிற அந்த மெயின் பின்னை எடுத்துட்டோம்னா பிஸ்டன் தனியாக வெளியே வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு கறி இருக்குன்னு. அவ்வளோதாங்க, மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இப்போ ஒரு கறி ஃபுல்லாகவே கார்பன் டெபாசிட்டான ஒரு இது மாதிரி இருக்குது. மொத்தமாகவே கறி இருக்குதுன்னு வைங்களேன். இப்போ அதில் ஃபுல்லாக பெட்ரோலை போட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவு வாஷ் பண்ணுறோம். தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் பியூர் பெட்ரோல் வாங்கி போட்டு க்ளீன் பண்ணி எடுக்கணும். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 லிட்டர் பெட்ரோல் யூஸ் பண்ணி தான் எல்லாம் க்ளீன் பண்ணி மொத்தமாக தேய்ச்சி எடுத்துக்கிறோம். இப்போ தேய்ச்சி எடுத்ததில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூயல் ட்ரெயின் பைப்பும் ஃபியூயல் பைப்பு இந்த இது எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு. மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருந்தது இந்த இன்ஜினில். நம்ம க்ளீன் பண்ணி தான் போட்டிருக்கோம். எல்லா கார்பனும் இல்லாமல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பக்காவாக பிஸ்டன்லேருந்து எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கிராங்க் ஷாஃப்ட்டில் திரும்பவும் வந்து பழையபடி அசம்பிள் பண்ண போகிறோம். இந்த ஏரோ மார்க் வந்து கீழே இருக்கணும், தெரியுதுங்களா? இப்படி தான் ஏரோ மார்க் கீழே வச்சு உள்ள பின் போட்டு லாக் பண்ண போகிறோம். நம்ம இதில் ஆக்சுவலாக எல்லாமே ஒரு சின்ன டஸ்ட்டு கூட இல்லாமல் பெட்ரோல் ஊற்றி வாஷ் பண்ணி ஏரெல்லாம் அடித்து க்ளீன் பண்ணி எடுத்துருக்குறோம். ஒரு சின்ன டஸ்ட் இருந்தால் கூட இது ஒர்க் அவுட் ஆகாது, எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிடும். இந்த பின் வந்து கீழ் சைடு இருக்கிற மாதிரி வரணும். இந்த பிஸ்டன் ரிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பக்காவாக எந்தெந்த இடத்துல அசம்பிள் ஆகணுமோ அந்தந்த இடத்துல இருக்கணும், தெரியுதுங்களா? பிஸ்டன் கீழ் சைடு ஏரோ மார்க் வரையில் பெல்ட்டு போகிறதும் அந்த பக்கம் சைடு தான் இருக்கணும். நல்லா பின் போட்டு லாக் பண்ணிடுங்க. இன்னொரு சைடு பின் போட்டும் நல்லா லாக் பண்ணிடுங்க. இப்போ இந்த லாக் பண்ணிட்டோம்னா உள்ளே இருக்கிற அந்த சப்போர்ட் வெளியே வராது, பக்காவாக நின்றும். இதெல்லாமே ரொம்ப நுணுக்கமான விஷயம். ஆல்ரெடி திரும்ப திரும்ப சொல்கிறது தான். டேமேஜ் ஆகிடப்போகுது பிஸ்டன். எந்த காரணத்தை கொண்டும் டேமேஜ் ஆகக்கூடாது. பக்காவாக போட்டுட்டோம். இப்போ நம்ம எல்லாம் கரெக்டாக போட்டதுக்கப்புறம் அந்த சிலிண்டர் ரிங்ஸ் இருக்கு இல்லைங்களா, பிஸ்டன் ரிங்ஸ், இது எல்லாமே வந்து கரெக்டாக அதோட இடத்துல வச்சுக்கிற மாதிரி மார்க் பண்ணி போட்டுக்கணும். இதுதான் அந்த டயக்ராமு. இதில் இருக்கிற மாதிரி தான் போடணும். டாப் ரிங்கு, செகண்ட் ரிங்கு, ஸ்பேஷரு, இது எல்லாமே பக்காவாக இருக்கணும். ஆயில் ரிங்லேருந்து எல்லாமே இந்த இதை பாஸ் பண்ணி போட்டு ஒரு தடவை பார்த்துக்குங்க. பக்கா அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் சிலிண்டருக்குள்ளே போடலாம். இதை வந்து இன்னொரு வீடியோவில் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அதில் எப்படியெல்லாம் நம்ம பிஸ்டன் அதாவது இந்த ரிங்ஸ் அசம்பிள் பண்ணுறதுங்கிற தெளிவாக கொடுத்துருக்கேன். முடிஞ்சால் பழைய வீடியோ பாருங்கள். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன். வால்வெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். ஃபுல்லாக அதில் இருக்கிற கார்பன் டெபாசிட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி பக்காவாக எடுத்துட்டோம். இப்போ வால்வை வந்து போட போகிறோம். வால்வில் 2 டைப் இருக்குது, சின்ன டைப், பெரிய டைப்பு. பெரிய டைப் வால்வ் பார்த்திங்கன்னா கார்பரேட்டர் சைடு வரணும். பெரிய டைப் வால்வு கார்பரேட்டரோட சைடில் வரணும். பெரிய டைப் வால்வில் தான் பார்த்திங்கன்னா வால்வ் கேப் ஒன்று வரும். பக்காவாக டஸ்ட் இல்லாத அளவுக்கு பிடிச்சிட்டு கார்பரேட்டர் சைடில், அதாவது ஏர் இன்லெட் சைடில் இன்லெட் வால்வை போடணும். கரெக்டாக உள்ளே போட்டுட்டு கொஞ்சம் நல்லா ஒரு கீழே முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஃபிங்கரில் பிடிச்சிக்கங்க. டூல் யூஸ் பண்ணால் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ப்ரிங் ஒன்று போட்டுக்கிறோம். இதுக்கு மேலே நம்ம கழட்டினா அதே ஸ்ப்ரிங்கை போட்டுட்டு வால்வ் லாக்கர் இருக்குது, அதையும் கரெக்டாக போட்டு லாக் பண்ணிக்கங்க. போட்டு கையில் உள்ள வெளியே மூமெண்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. ரெண்டாவது எக்ஸாஸ்ட் வால்வு. இது வந்து எக்ஸாஸ்ட் சைடு வரும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிறுசாகவும் இருக்கும் சைஸில். அதையும் எக்ஸாஸ்ட்டோட பிளேஸ்க்குள்ளே போட்டு பக்காவாக லாக் பண்ணிக்கங்க. சேம் அதே மாதிரி டேமேஜ் ஆகாத மாதிரி கையில் போட்டு லாக் பண்ணிவிட்டு ஸ்ப்ரிங் போட்டு லாக் பண்ணிக்கங்க. எல்லாமே சின்ன சின்ன பார்ட்டு தான், கவனமாக பார்க்கணும். வீட்டில் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா இந்த வீடியோவை அதாவது ஒவ்வொரு இதுவும் பாஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுங்க. வால்வ் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா ஆயில் கொஞ்சம் வால்வுக்கு விட்டுக்குங்க. ஆயில் முடிஞ்ச வரைக்கும் உள்ள சிலிண்டருக்குள்ளே ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டு பிஸ்டன் ரிங்ஸ் இருக்குது இல்லைங்களா, பிஸ்டன் மேலே பிஸ்டன் ரிங்ஸில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் லூப்ரிகண்ட் கொடுத்துட்டு தான் உள்ளே போடணும். அப்போ தான் வந்து பக்காவாக இந்த மூமெண்ட் கிடைக்கும். கவனமாக இருக்கணும். பிஸ்டன் ரிங்ஸ் போடையில் அந்த இது மாறிடக்கூடாது. ஐ மீன் அந்த லெவல் கொடுத்துருக்கு இல்லைங்களா, எந்தெந்த ரிங்க் எந்தெந்த பிளேஸில் இருக்கணும் அப்படிங்கிற அந்த டிகிரிஸ் வந்து மாறிடவே கூடாது. அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கணும்.
தென் டைமிங் பெல்ட்டை போட்டுட்டு, பெல்ட் ரொம்ப முக்கியம். பெல்ட் டேமேஜ் ஆச்சுன்னா மொத்தத்தையும் முடிச்சு விட்டுரும். ஸோ பக்காவாக டைமிங் பெல்ட்டையும் உள்ளே போட்டுட்டு கொஞ்சம் அழுத்தின மாதிரி போட்டிங்கன்னா உள்ளே போயிடும். உள்ளே போகல அப்படின்னா தட்ட வேண்டாம், கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தீங்கனாலே உள்ளே அழகாக போயிடும் ஆயில் இருக்கிறதுக்கு. தென் இப்போது 2 சைடும் பிளாக் கலரில் இருக்குது இல்லைங்களா, இதுதான் வந்து ஆயில் சீலு. இது ரொம்ப முக்கியமாக கரெக்டான அந்த கேப்பில் போட்டு கரெக்டாக லாக் பண்ணி போடணும். அந்த ஆயில் சீலு தான் உள்ளே இருக்கிற ஆயிலை இல்லை அந்த நம்ம எந்த ஒரு லூப்ரிகண்ட்டும் வெளியே லீக் பண்ணாமல் பிடிச்சிக்கிற ஒரு இது. நம்ம கரெக்டாக போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் எடுத்து, இது வந்து 20W40 ஆயில் என்ஜினுக்கு யூஸ் பண்ணுறது தான், கொடுத்து லூப்ரிகண்ட் கொடுத்துக்குங்க. அடுத்து அனாபாண்ட் பேஸ்ட்டு, இதை போட்டு தான் வந்து நம்ம 2 சிலிண்டரையும் 2 சைடும் டாப் பாட்டம் ரெண்டையுமே சீல் பண்ண போகிறோம். இது இல்லாட்டி, இது போடாமல் சும்மா போட்டோம்னா என்ன ஆகும்னா உள்ளே ஊற்றுற ஆயில் எல்லாமே வெளியே கசிஞ்சு வெளியே வந்துடும், ஹீட்டுக்கு எல்லாமே வெளியே வந்துடும். ஸோ கரெக்டாக இந்த அனாபாண்ட் சீல்டு எடுத்து வேஸ்ட் ஆகாமல் பக்காவாக போட்டு எல்லா காடிக்கும் போட்டுக்குங்க. போட்டு கரெக்டாக போட்டு லாக் பண்ணிக்கங்க. இந்த அனாபாண்ட் சீல்டு வந்து எல்லா ஹார்ட்வேர்ஸ்லேயுமே கிடைக்கும், லோக்கல் ஹார்ட்வேர்ஸ்லேயுமே கிடைக்கும், பெரிய ரேட்டெல்லாம் வராது. இது ஹை ஹீட்டை தாங்கக்கூடிய ஒரு சீல்டு. ஸோ போட்டு பக்காவாக ஆப்போசிட் ஸ்க்ரூஸை போட்டு டைட் பண்ணிக்கங்க. ஆப்போசிட் தான் டைட் பண்ணணும். ஒரு ஸ்க்ரூவை போட்டு அதை ஃபுல்லாக டைட் வச்சு போட்டு அடுத்தது அப்படி போக வேண்டாம். ஆப்போசிட் டைட் பண்ணால் மட்டும்தான் அந்த பேஸ்ட்டு கரெக்டாக லாக் ஆகி பக்காவாக ஒரு சீல்டாக நிற்கும். டைட் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக வச்சுக்கங்க. அதுக்குன்னு பிரேக் ஆகிற அளவுக்கு வச்சிட வேண்டாம். இது ரொம்ப முக்கியமான பார்ட்னால முடிஞ்ச வரைக்கும் இது போட்டு வச்சுக்கங்க. அப்படி இல்லாட்டி த்ரெட்லாக் பேஸ்ட்டு கூட நம்ம போட்டு வைக்கலாம். நான் வீடியோவில் த்ரெட்லாக் பேஸ்ட் போடல, நீங்கள் போட்டு கூட வைக்கலாம். ஃப்ளைவீல் 2வது போட்டுக்குங்க. இதுதான் மெயின் விஷயம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு பக்காவாக க்ளீன் பண்ணிக்கிறோம்னு. முடிஞ்ச அளவுக்கு பக்காவாக தேய்ச்சி தொடச்சி எடுத்து வச்சுக்கிறோம். மொத்தமாக எல்லாத்தையும் அப்லோட் பண்ண முடியாதனால முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் அதில் பண்ணியிருக்கேன். அதுக்குண்டான ஸ்க்ரூஸை நட்டை போட்டு டைட் பண்ணிடுங்க. இதுவும் பார்த்திங்கன்னா பக்காவாக டைட் பண்ணணும். இந்த டைட்டெல்லாம் வந்து லூஸ் ஆகிடவே கூடாது. இதுதான் வந்து மெயின். ஃப்ளைவீல் பிடிக்கல அதேமாதிரி பார்த்து பிடிங்க, கையில் டேமேஜ் ஆகிரும். எல்லாமே நுணுக்கமான விஷயம். போட்டு கையில் சுற்றுங்க, சுற்றி பாருங்கள் பக்காவாக மூமெண்டெல்லாம் இருக்கான்னு. ஸோ இதில் வந்து நம்ம ஸ்பார்க் ப்ளக் ஏரியாவில் கையை வச்சுட்டு ஹோல்டு பண்ணிவிட்டு இப்படி சுற்றுனீங்கன்னா அந்த வேக்கம் வந்து உங்களுக்கு கையில் ஃபீல் ஆகணும். இப்படி இருந்ததுனாலே, அதாவது ஒரு ப்ரெஷர் உங்களுக்கு உள்ளே இழுத்து வெளியே தள்ளுது அப்படின்னாலே பக்காவாக இருக்குது, செட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ கீழே ஏரோ மார்க் கரெக்டாக இருக்கிற மாதிரி பிஸ்டன் மேலே வச்ச மாதிரி இந்த பக்கம் சைடு கேம் வீல் போட போகிறோம். கேம் வீல் போடணுன்னா இந்த வால்வ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லூஸ் பண்ணி விட்டுறணும். இதுக்கு வந்து 3mm அலன் கீ இருக்குது. அந்த அலன் கீ யூஸ் பண்ணி மொத்தமாக எந்த அளவுக்கு வெளியே, அதாவது கீழே கழண்டு விழுகிற அளவுக்கு போட்டுற வேண்டாம், எந்த அளவுக்கு லூஸ் பண்ண முடியுமோ லூஸ் பண்ணி விட்டுட்டு 2 சைடு வால்வையுமே மொத்த ராக்கராமையுமே வெளியே எடுத்து விட்ருங்க. இந்த ராக்கராம் வந்து ஒரு சில இதில் எப்படி போடுறதுங்கிறது எந்த ஒரு யூடியூப் சேனல்லையுமே கொடுக்கல. நாங்கள் அதையும் வந்து பழைய வீடியோவில் அப்லோட் பண்ணிக்கிறோம். அந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து ராக்கராமெல்லாம் எப்படி போடுறது, வால்வ் அந்த டைமிங் பிஸ்டனில் ரிங்ஸ் எல்லாம் எந்த மாதிரி வைக்கிறதுங்கிறது தெளிவாக இருக்குது. அதை பார்த்து கற்றுக்குங்க. இப்போ வந்து கேம் வீலை பார்த்திங்கன்னா ஏரோ மார்க் இருக்கும். அந்த ஏரோ மார்க் மேலே வர மாதிரி கரெக்டாக அந்த மேலே வர மாதிரி வச்சு கரெக்டாக பெல்ட்டு போடணும். ஒரு சின்ன இது கூட மாறிடக்கூடாது, ஏன்னா இதான் டைமிங் செட் பண்ணுறது. 4 ஸ்ட்ரோக்கு ரொம்ப முக்கியமானதே இந்த டைமிங் தான். இந்த டைமிங் இந்த பெல்ட்டில், இந்த கேம் வீலில், இந்த பிஸ்டன் மேலே இருக்கீழ இது எல்லாமே பக்காவாக மேட்ச் ஆகணும். மாற்றி போச்சுன்னா என்ஜின் ஓடாது, ஸ்டார்ட்டே ஆகாது. இது கரெக்டாக கீழே இருக்கணும், பிஸ்டன் மேலே இருக்கணும், இந்த ஏரோ மார்க்கும் மேலே இருக்கணும். இது எல்லாமே நேர்கோட்டில் பக்காவாக வரணும். வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா அந்த பின்னை போட்டு கரெக்டாக லாக் பண்ணி பிடிச்சிக்குங்க. எந்த கேம் வீல் பின் இருக்கு இல்லைங்களா, அதை உள்ளே போட்டு லாக் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா டைமிங் வைக்க போகிறோம். இப்போ அதே மாதிரி ஏரோ மார்க் கீழே, பிஸ்டன் மேலே, இந்த கேம் வீல் ஏரோ மார்க்கும் மேலே வர மாதிரி வச்சுட்டு ஒரு பிளேடு எடுத்துக்கங்க. பிளேடு வந்து எக்ஸாக்டாக ஒரு 3 பிளேடு ஒட்டுக்கா சேர்த்தி வச்சுட்டு இந்த 2 இதுக்கும் நடுவில், அதாவது இந்த வால்வ் மாட்டணும் இல்லைங்களா, அந்த வால்வ் மாட்டினதுக்கு மேலே ராக்கராமுக்கு உள்ள இடையில ஒரு 3 பிளேடை உள்ளே வச்சுட்டு லைட்டாக டைட் பண்ணுங்கள். இது வந்து எக்ஸாஸ்ட் சைடு பண்ணணும், இன்லெட் சைடு பண்ணக்கூடாது. எக்ஸாஸ்ட் சைடு 3 பிளேடு வர்ற மாதிரி வச்சு, அதாவது ரொம்ப டைட்டாக பிடிக்கணும் கூடாது, ஒரு முட்டியும் முட்டாத அளவுக்கு 3 பிளேடு வந்து கரெக்டாக அதில் இருக்கிற மாதிரி அந்த ஸ்க்ரூ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு
மேலே இருக்கிற அந்த நட்டில் டைட் பண்ணிடுங்க. நட்டு டைட் பண்ணுறப்போ இப்போ கீழே மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மேலே அலன் கீழே ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு நட்டை டைட் பண்ணிக்கங்க. இப்போ எடுத்து ஒரு தடவை பாருங்கள், பக்காவாக அந்த சின்ன மூமெண்ட் இருக்கணும். இப்போ ஆட்டினீங்கன்னா பிளேடு கீழே ராக்கராக ஆட்டினீங்கன்னா ஷேக் ஆகக்கூடாது. பிளேடு எடுத்ததுக்கப்புறம் ஆட்டினீங்கன்னா ஷேக் ஆகும். இன்லெட் சைடு பார்த்தீங்கன்னா 2 பிளேடு உள்ளே வச்சுட்டு நம்ம எக்ஸாஸ்ட் சைடுக்கு என்ன பண்ணணுமோ அதே மாதிரி அலன் கீ யூஸ் பண்ணி லைட்டாக டைட் பண்ணி, ரொம்ப டைட்டு இல்லாத அளவுக்கு ரொம்ப லூஸ் இல்லாத அளவுக்கு கரெக்டாக வச்சு டைட் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்லிப் கேஜ் வச்சு தான் யூஸ் பண்ணணும். பட் ஸ்லிப் கேஜ் நம்ம எல்லாத்துக்கிட்டையும் இருக்காது. வீட்டில் என்ன பொருள் கிடைக்குதோ அதை வச்சு தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு பிளேடில் காட்டுறேன். சேம் இதே மாதிரி தான் நம்ம பக்காவாக பண்ணணும். எப்படி வந்து ஸ்லிப் கேஜ் வச்சு யூஸ் பண்ணுறது, அதுக்கு என்ன மெஷர்மெண்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சேம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பழைய வீடியோ இருக்கிற மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போ பக்காவாக நம்ம போட்டு பார்த்ததுக்கப்புறம் 2 பக்கம் ஷேக் இருக்கான்னு கையில் கொஞ்சம் ஆட்டி பார்த்துக்குங்க. ஷேக் கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே, பக்காவாக ஒரு லைட்டாக சவுண்ட் வரும். தென் பார்த்தீங்கன்னா மேலே ஆயில் விட்டு கேம் வீலில் எல்லா சைட்லேயுமே லூப்ரிகண்ட்டுக்கு ஆயில் கொடுத்துட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுங்க. ரொம்ப ஜாஸ்தியாக ஊற்றிட வேண்டாம், ஓரளவுக்கு கரெக்டாக கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. நான் சவுண்டு வரும்னு சொன்னது பார்த்தீங்கன்னா ராக்கராம் லைட்டாக டிக்னு ஒரு சவுண்டு வரும் கையில் ஷேக் பண்ணிங்கன்னா, அந்த அளவுக்கு தான் இருக்கணும், ரொம்ப போயிடக்கூடாது. மேலே இருக்கிற 2 ஸ்க்ரூ 4 mm ஸ்க்ரூஸ் போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிக்கங்க. இதில் தான் வந்து ஆயில் வந்து ஃபுல்லாக ஷீல்டாக நிற்கும். ஆயில் ஃப்ளோவில் வந்து ஆயில் எதுவும் வெளியே வராத அளவுக்கு நம்ம டைட் கொடுக்கணும். ரொம்ப அதிகமாக டைட் கொடுத்தீங்கனாலும் உள்ளே பிரேக் ஆகிற சான்சஸ் இருக்குது. இந்த ப்ரஷ் கட்டர் என்ஜின்ஸ் பொறுத்தவரை டைட் கொடுங்க, இதமான டைட் கொடுங்க. கொடுக்க வேண்டிய இடத்துல அளவான டைட்டும் ஜாஸ்தியான டைட்டும் கொடுங்க. ஜாஸ்தியான டைட்டுங்கிறது உடையிற அளவுக்கு இருக்கக்கூடாது, அலுமினியம் உடஞ்சிரும், அதையும் பார்த்து கொடுங்க. உங்களுக்கே ஃபீல் ஆகும் இவ்வளோ தான் டைட்டு ஜாஸ்தி அப்படிங்கிறது, அந்தளவு நிப்பாட்டிக்குங்க. இப்போ ஃப்ரீயாக இருக்கான்னு ஒரு தடவை சுற்றி பார்த்துக்குங்க. பக்காவாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது வந்து இப்போது ஆயில் டியூப்பை போட போகிறோம். ஆயில் ட்ரெயின் டியூப் போட போகிறோம். இதில் வந்து சிறுசு பெருசுன்னு 2 சைடு இருக்குது. ஸ்மால் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்பரில் வரும், சின்ன தோலை பார்த்திங்கன்னா லோவரில் வரும். கரெக்டாக பைப் கரெக்டாக போட்டு எல்லாமே கரெக்டாக கிளாம்ப் போட்டு டைட் பண்ணிக்கங்க. இதெல்லாம் வந்து டேமேஜ் ஆகக்கூடிய பார்ட்ஸு. இந்த சில மிஷினில் இதெல்லாம் டேமேஜ் ஆகிருக்கும், ஆயில் ட்ரெயின் பைப்பெல்லாம், அதனால் லீக் வெளியே வரும். அதெல்லாம் பக்காவாக பார்த்துங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு முக்கியமான நல்ல விஷயம் என்னென்னா, என்ன தான் நம்ம கிடப்பில் இருந்த இந்த மிஷினாக இருந்தாலும் எதுவுமே டேமேஜ் ஆக கிடையாது. முக்கியமாக டேமேஜ் ஆன பார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரோலோட இந்த டியூபு, இந்த ஃபில்ட்ரு எல்லாமே தான். ரொம்ப நம்ம கழட்டிலே பார்த்துருப்போம், கழட்ட முடியாத அளவுக்கு ரொம்ப ஜாமாய் கிடந்தது. அதெல்லாம் பிடுங்கி வீசி போட்டு பக்காவாக புது டியூப்பை போட்டு புது ஃபில்ட்ரும் போட்டு இதுக்கு கொடுக்க வேண்டிய ரப்பர் புஷ் எல்லாம் கொடுத்துட்டு பெட்ரோல் டேங்க் டேமேஜ் ஆகாத மாதிரி போட்டு நம்ம மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்டிங் காயில் கிட்டு இதையும் கரெக்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாமே கரெக்டாக அந்த புஷ்ஷில் சேர மாதிரி போட்டு கரெக்டாக இதுக்குண்டான ஹோல்ஸில் டைட் பண்ணுறோம். இதெல்லாம் சிம்பிளான விஷயம் தான். முக்கியமான விஷயம் என்னென்னா, பெட்ரோல் டேங்க்குள்ளே பெட்ரோலை ஊற்றி நல்லா ஷேக் பண்ணி வாஷ் பண்ணி வெளியே எடுத்துக்கங்க. ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமல உள்ள பெட்ரோல் டேங்க்குள்ளே வந்து டஸ்ட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டஸ்ட்டு எக்காரணத்துக்கு கொண்டு உள்ளே போகக்கூடாது. என்ன தான் நம்ம ஃபில்டர் போட்டாலுமே அதையும் தாண்டி பெட்ரோலுக்குள்ளே டஸ்ட்டு வந்துடும். ஃபில்ட்ரு வழியாகவும் போய் கார்பரேட்டருக்கு போச்சுன்னா ஸ்டார்டிங் ட்ரபிள் வரும். ஸோ ஒவ்வொரு விஷயமே பார்த்து பக்குவமாக தான் பண்ணணும். எல்லாம் கரெக்டான இடத்துல போட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்க்ரூஸ் போட்டு டைட் வச்சுங்க. கீழே இருக்கிற அந்த பெட்ரோல் டேங்க் சப்போர்ட்டிங் கவருமே போட்டு இந்த பக்கம் சைடும் டைட் வச்சுங்க. அதே மாதிரி இந்த பக்கம் சைடு திருப்பியும் டைட் வச்சு விட்ருங்க. கரெக்டான ஹோல்ஸ் போட்டு டைட் வச்சுக்கங்க. இதுக்கு 4 mm ஸ்க்ரூ தான். இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் ஸ்க்ரூ தான் வரும், பெருசு சைஸ் வராது. ரொம்ப பெருசு போட்டிங்கன்னா உள்ளேயே போகாது. நம்ம புதுசாக கழட்டுறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, எந்தெந்த ஸ்க்ரூ எந்த இடத்துல வருங்கிற மாதிரி கொஞ்சம் தெரிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதிகமாக லென்த்து ஸ்க்ரூங்கிறது பார்த்திங்கன்னா இன்ஜின் வந்து நம்ம 2 சைடும் சிலிண்டரில் போடையில் பாட்டமில் போடையில் மட்டும்தான் பெரிய லென்த் ஸ்க்ரூ போடுவோம். மற்ற சைடு நம்ம எப்பவுமே ரொம்ப பெரிய ஸ்க்ரூவெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு மீடியமான ஸ்க்ரூ தான் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப சின்ன ஸ்க்ரூங்கிறது இந்த மேல் டயர் கேப்பில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இப்போல்லாம் பக்காவாக போட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இக்னிஷன் காயிலை ப்ளேஸ் பண்ண போகிறோம். இக்னிஷன் காயிலுக்கு 3 mm அலன்கி யூஸ் பண்ண போகிறோம். ஸ்க்ரூ போட போகிறோம். கரெக்டாக அதுக்குண்டான இடத்துல வச்சுட்டு பக்காவாக ஸ்க்ரூஸ் போட்டு டைட் பண்ணிக்கங்க. இந்த இக்னிஷன் காயிலுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. இந்த இடத்துல தான் வந்து நம்மளுக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அதனால தான் நம்மளுக்கு பிஸ்டன் மூவ்மெண்ட் எல்லாம் பிளாஸ்ட் ஆகி ஓடுறக்கு ஆரம்பிக்குது. இந்த வெடிப்புங்கிறது ஏற்படுறதுனால தான். இது ஒரு பெரிய டாபிக், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இங்கே நான் என்ன சொல்ல வர விஷயம் என்னென்னா, அதாவது இக்னிஷன் காயிலும் பக்காவாக க்ளீன் பண்ணிக்கணும். துருவெல்லாம் இருக்கும், டஸ்டெல்லாம் இருக்கும். அந்த இக்னிஷன் காயிலை க்ளீன் பண்ணி விட்ருங்க. அதே மாதிரி ஃப்ளை வீலையுமே பார்த்திங்கன்னா அந்த மேக்னெட்டெல்லாம் பக்காவாக க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துடணும். டஸ்ட்டே இருக்கக்கூடாது. அப்போ தான் பக்காவாக பவர் ப்ரொடியூஸ் ஆகும். இது ரெண்டுக்கு இடப்பட்ட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு விசிட்டிங் கார்டு வச்சா அந்த விசிட்டிங் கார்டு உள்ளே லாக் ஆகி நிற்கிற அளவுக்கு போட்டு டைட் பண்ணிக்கங்க.
அடுத்தது பக்கா டைட் பண்ணதுக்கப்புறம் ஸ்பார்க் ப்ளக்கை போட்டு ஒரு தடவை இழுத்து பாருங்கள். இப்போ தெரியுதுங்களா ஸ்பார்க் அடிக்குது. இந்த ஸ்பார்க் அடிச்சுன்னா பக்காவாக போட்டோன்னு அர்த்தம், ஸ்பார்க் ப்ளக் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். முடிஞ்ச வரைக்கும் ஸ்பார்க் ப்ளக்கையுமே க்ளீன் பண்ணி எடுத்து போடுங்க. இந்த ஸ்பார்க் ப்ளக் நம்ம க்ளீன் பண்ணி தான் எடுத்து போட்டிருக்கோம். பட் எல்லா வீடியோ இதில் கரெக்டாக அப்லோட் பண்ண முடியாதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஸ்பீடாக போட்டிருக்கோம். எல்லாமே செக் பண்ணி பார்த்து போடுங்க. இந்த ஸ்பார்க் ப்ளக்கில் எக்காரணத்தை கொண்டும் செக் பண்ணி பார்க்குறப்ப கை வச்சிடாதீங்க. ஏன்னா பல ஆயிரம் வோல்ட் இதில் வரும். ஒரு மின்னல் அடித்த மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ பெரிய ஷாக் வந்து நம்ம படாமல் இருக்கிறதுக்காக முடிஞ்ச வரைக்கும் இதில் வச்சே டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு டைட் பண்ணிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஸ்பார்க் ப்ளக் போடையில் கொஞ்சம் பெட்ரோல் ஏதாவது இருந்ததுன்னா வச்சு போட்டுக்குங்க. பெட்ரோல் வைக்காமல் போட்டோம்னா ஸ்டார்டிங் ஆகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லா பிரித்து போடுறோம். கொஞ்சம் பெட்ரோல் வச்சு போடையில் உங்களுக்கு பக்குன்னு பிடிச்சிக்கும். டப்புன்னு போட்டு கரெக்டான கேப் போட்டு லாக் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த ஸ்பார்க் ப்ளக்கோட ஒயர் வந்து சிலிண்டரில் படாத அளவுக்கு கரெக்டாக பார்த்து லாக் பண்ணுங்கள். சிலிண்டரில் பட்டுச்சுன்னா நம்ம ரன் ஆகையில் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகையில் இந்த டியூப் இந்த ஒயரை வந்து மொத்தமாக கருக்கி விட்டுரும். அதனால் பவர் கரெக்டாக பத்தாது. அதையும் பார்த்துக்குங்க. ரெண்டாவது இந்த ஃபைனலாக இந்த கவரை போட்டுடலாம். இதுக்குண்டான ஸ்க்ரூஸ் போட்டு ஃபுல்லாக டைட் வச்சுக்கலாம். இப்போ நம்ம போட்டுக்கிற ஸ்க்ரூ எல்லாமே பக்காவாக க்ளீன் பண்ணி ஒரு சின்ன டஸ்ட்டு கூட இல்லாத அளவுக்கு போட்டிருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு இது க்ளீனாக இருக்குது. நம்ம கழட்டியில் எப்படி இருந்துச்சு, க்ளீன் பண்ணல எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் சைடை போட்டுடலாம். எக்ஸாஸ்ட் சைடை வைக்க வேண்டிய பிளேட்டை வச்சுட்டு இதுக்கு கீழ் சைடு 2 ஸ்க்ரூ வரும். இதுவும் கொஞ்சம் ஓரளவுக்கு சின்ன ஸ்க்ரூஸ் தான் வரும். ரொம்ப பெரிய ஸ்க்ரூஸ் போட்டால் உள்ளே போகாது. கீழே இருக்கிற அந்த பிளாஸ்டிக் இது வந்து லாக் ஆகி பிடிக்காது. ஸோ இதுக்குண்டான கரெக்டான ஸ்க்ரூஸை போட்டு இதுக்கும் டைட்டு வச்சுருங்க. ரொம்ப அதிகமாக வச்சிடாதீங்க. ஏன்னா இந்த ஏரியாவில் வைக்கிற டைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்க்ரூஸ் எல்லாம் போட்டு வச்சோம்னா டைரெக்டாக உள்ள சிலிண்டருக்குள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ பக்காவாக பார்த்து வைக்க வேண்டிய இடங்கள் இதெல்லாம். கரெக்டாக நம்ம ரெண்டையும் வச்சதுக்கப்புறம் இப்போ கடைசியாக மேனிஃபோல்டை போட்டுடலாம். எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டை போட்டுடலாம். இந்த மேனிஃபோல்டில் பார்த்தீங்கன்னா ஊறப்பட்ட கரியேறி கிடந்தது, கார்பன் டெபாசிட் ஆகிருந்தது. முடிஞ்ச வரைக்கும் தட்டுன்னு தட்டி பெட்ரோல்லாம் போட்டு வாஷ் பண்ணி இதுக்கே ஒரு 1/2 hour டைம் எடுத்தது. எல்லாம் எடுத்து தான் நம்ம போட்டிருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் உள்ளே கறி இல்லாத அளவுக்கு போட்டுங்க. உள்ளே ஏர் அடித்து போடுங்க. ஒரு சைடு ஏரில் நம்ம போட்டோம்னா அடுத்த சைடு ஏர் கரெக்டாக வரணும். அப்போ எக்ஸாஸ்ட் வெளியே வர அளவுக்கு கரெக்டாக இதில் போடணும். கரெக்டாக அதுக்குண்டான ஸ்க்ரூஸ் போட்டு டைட் பண்ணிக்கங்க. ஒரு சில என்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூஸ் இருக்காது, அலன் ஸ்க்ரூ தான் இருக்கும். டைரெக்டாக டைட் வைக்கிற மாதிரி இல்லைன்னு தான். பட் இந்த மாதிரி சில மாடல்ஸில் மட்டும் இல்லை நட்டு போட்டு டைட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டான நட்டை போட்டு டைட் பண்ணிக்கங்க. இங்கே டைட் வைக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ரொம்ப டைட்டாக வைக்கணும். ஏன்னா நம்ம மிஷின் ரன் ஆகியில் சின்ன வைப்ரேஷன் வரும். வைப்ரேஷனில் இந்த மேனிஃபோல்டு கொஞ்சம் மாறிச்சுனா கூட புகை வெளியே வரக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் ஹீட் டெவலப் ஆகும். ஹீட் டெவலப் ஆச்சுன்னா என்ஜின் சீக்கிரம் ஹீட் ஆகும். இந்த மாதிரி பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ கவரை போட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இன்லெட்டை போட்டுருங்க. இன்லெட் மேனிஃபோல்டை கரெக்டாக போட்டு இன்லெட் மேனிஃபோல்டை பார்க்க வேண்டிய விஷயம், அந்த இன்லெட் மேனிஃபோல்டு உள்ளே போகிற பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரிங் இருக்கும். அந்த ஓரிங் டேமேஜ் ஆகாத அளவுக்கு பக்காவாக இருக்கணும். நம்ம போட்டோம்னா ஒரு டைட்னஸ் ஃபீல் ஆகும். டப்புன்னு உள்ளே போயிட்டு வந்துச்சுன்னா அந்த ஓரிங் போர்ஷன் இருக்கும். ஓரிங் மாற்றுற மாதிரி இருக்கும். இதில் கரெக்டாக டைட்டாக உள்ளே போயிடுச்சு. அதனால் நம்ம கரெக்டாக இதுக்குண்டான ஸ்க்ரூஸை போட்டு பக்காவாக டைட் பண்ணிடலாம். ஓரிங் ரொம்ப முக்கியம். ஓரிங் லூஸாக இருந்ததுன்னா ஸ்டார்ட் ஆகாது, ஏர் வந்து லீக் ஆகும். ஸோ அதனால் ஸ்டார்டிங் ட்ரபிள் வரும். போட்டு கரெக்டாக டைட் வச்சுருங்க. இதெல்லாமே பிளாஸ்டிக் ஏரியா. ரொம்ப டைட் வச்சிங்கன்னா உடஞ்சி வரக்கு சான்சஸ் இருக்குது. த்ரெட்டுமே பிடுங்கிட்டு வெளியே வந்துடும். கரெக்டான குத்து மதிப்பாக டைட் வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் த்ரெட் லாக் பேஸ்ட் வேணாலும் போட்டுக்குங்க. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கார்பரேட்டரை போட போகிறோம். ஆக்சுவலாக இந்த கார்பரேட்டரை க்ளீன் பண்ணி போடுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 day டைம் எடுத்தது இந்த கார்பரேட்டர் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஏன்னா இந்த கார்பரேட்டரில் எல்லாமே போயிருந்தது. இந்த கார்பரேட்டர் எப்படி நான் க்ளீன் பண்ணுங்கிறது ஒரு டீட்டெயில் வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்குண்டான லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கார்பரேட்டர் க்ளீன் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் கூட. அது எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ப்ரஷ் கட்டர் வச்சுருந்தாலும் எந்த மிஷின் வச்சுருந்தாலும் அதை எப்படி க்ளீன் பண்ணுறது வீடியோவை போட்டிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். ஸோ இப்போ கார்பரேட்டர் வந்து கரெக்டான ஹோஸ் போட போகிறோம். பெரிய ஹோஸ் வந்து பெரிய சைஸ்க்கு வரும். ஏர் ஃபில்டர் ஹோஸு. சின்ன சைஸ் ஹோஸ் பார்த்திங்கன்னா பெட்ரோல் டேங்க்கில் போகிற ஃப்ரீ ஹோஸ் தான் அது. கார்பரேட்டர் கரெக்டான பிளேஸில் வச்சுட்டு கார்பரேட்டரில் ஒரு ஓரிங் வரும். அந்த ஓரிங் கரெக்டாக போட்டுக்குங்க. அப்போ தான் வந்து அதில் லாக் ஆகி நிற்கும். கார்பரேட்டர் ஓரிங் மாறிச்சினாலும் யார் உள்ள கரெக்டாக இன்லெட் எடுக்கிற பிரச்சனைகள் வரும். அந்த பிளாக் கலரில் இருக்குது இல்லைங்களா கார்பரேட்டரில், கொஞ்சம் வெளியே அந்த 2 போடுற இடத்துல இந்த போய் லாக் ஆகிற இடத்துல அந்த ஓரிங் இருக்கும் பாருங்கள். இதை கரெக்டாக மேலே டியூப் போட்டு ஏர் பேசேஜ் டியூப்பை போட்டு கரெக்டாக இதுக்குண்டான அந்த ஏரியாலையும் போட்டு கரெக்டாக பக்காவாக போட்டு டைட்டு வச்சுக்கோங்க. இங்கே எல்லாமே டைட்டு நான் சொன்ன மாதிரி கரெக்டான டைட்டு தான் கொடுக்கணும். ரொம்ப ஜாஸ்தி கொடுத்துடாதீங்க, பிரேக் ஆக சான்சஸ் இருக்குது. நான் பல தடவை சொல்கிறேன். நான் புதுசாக போட்ட பேக்கிங் எல்லாம் போட்டு தான் நம்ம போட்டிருக்கோம். இந்த பேக்கிங் பச்சை கலரில் க்ரீன் கலரில் இருக்குது இல்லைங்களா, அந்த பேக்கிங் இல்லாட்டி
கண்டிப்பாக மிஷின் ஒர்க் ஆகாது. அந்த பேக்கிங்கும் ரொம்ப முக்கியம். எல்லாமே போட்டதுக்கப்புறம் இந்த 2 நட்டை போட்டு டைட் வச்சுருங்க. அதே மாதிரி கீழ் சைடும் நட்டு வரும், இதையும் போட்டு டைட் வச்சுருங்க. இதெல்லாமே கரெக்டாக போட வேண்டிய நட்டு, ரொம்ப லூஸாக கொடுத்துட வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் த்ரெட்லாக் பேஸ்ட் யூஸ் பண்ணியே இல்லை டைட் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஐ மீன் இதுக்கு த்ரெட்லாக் பேஸ்ட் யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம இன்லெட் மேனிஃபோல்டு போடையில் த்ரெட்லாக் பேஸ்ட் போடுறது ரொம்ப நல்லது தான். நான் ஏன் போடலன்னா, ஃப்யூச்சரில் நம்ம கழட்டுற மாதிரி இருந்தால் கூட நான் டக்குன்னு கழட்டுற மாதிரி இருக்கும், அதனால் என்னால் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் ரொம்ப லாங் ரன் கழட்டதுக்கப்புறம் த்ரெட்லாக் பேஸ்ட்டே போடாலும் ஈஸியாக கழட்டிடலாம். நம்ம கொஞ்சம் டைட்டாக இருக்கும், அவசரப்பட்டு அந்த வைப்ரேஷனுக்கு அது வெளியே வந்துடாது. ஸோ நம்ம சேஃப்டிக்கு யூஸ் பண்ணலாம் த்ரெட்லாக் பேஸ்ட்டை. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆயில் ட்ரெயின் ப்ளக்கை கழட்டிட்டு ஆயில் நம்ம கொடுத்துடலாம். நம்ம என்ன ஆயில் ஊற்றுனோம்னா 20W40 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் ஆயில் தான் ஊற்றணும். 2T ஆயிலுங்கிறது ஊற்றக்கூடாது, அது 2 ஸ்ட்ரோக்கு தான் ஊற்றணும். 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் ஆயில் தான் ஊற்றணும். 20W40 பக்காவாக ஊற்றுங்க. 80 ml ஆயில் தான் ஊற்றணும். 100 ml இல்லை 100 mlக்கு மேலே ஊற்றிடாதீங்க. எந்த அளவுக்கு பிடிச்சி வெளியே விடுற அளவுக்கு ஊற்றாதீங்க. 80 mlனா 80 ml கரெக்டாக இருக்கணும். 10 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஆயிலாக மாற்றியே ஆகணும். முக்கியமாக தெரிஞ்சுக்கங்க. சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, இருக்கிற என்ஜினில் அப்படியே இருக்கிற ஆயிலில் அப்படியே டாப்அப் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, ஆயில் தீர. அது தப்பு. அப்படி பண்ணாதீங்க. இந்த என்ஜினில் எப்படி ஆயில் ஊற்றணும், எப்படி மெயின்டெனன்ஸ் தெரியணும்னு வேணுமா, அதுக்குன்னு தனியாக வீடியோ இருக்குது, அதுவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். 80 ml ஆயில் கரெக்டாக கொடுத்துங்க. ஆயிலில் எந்த டஸ்ட்டும் போகக்கூடாது, பக்காவாக பார்த்து ஊற்றுங்க. ஆயிலுக்கு அந்த டிப்ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா 2 லிவர் கொடுத்துருப்பாங்க. அதுலேயே ஒரு மார்க்கிங்ஸ் இருக்கும். அதில் லோ லெவல், ஹை லெவல், நம்ம பைக் எப்படி இல்லை காருக்கு எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் இருக்கும். பார்த்து கரெக்டாக ஊற்றிங்க. இப்போ எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டோம். மேல் கேப் போட்டுக்கு கரெக்டாக ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கங்க. கீழே சைடு காயில் ஒயரையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஒயர் போட்டு கனெக்ட் பண்ணி வெளியே எடுத்துங்க. ரொம்ப சிறுசாக இருந்தால் கொடுத்துட்டு வெளியே அதுலேயே ரன் பண்ண முடியாது, அதில் நம்ம கனெக்ட் பண்ண முடியாது என்ஜின் மெயின் இதில். இப்போ எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணிட்டோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணின்னு பார்த்தோம், பக்காவாக ரன் ஆகுது. பியூர் பெட்ரோல் மட்டும்தான் ஊற்றி நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிறோம், பக்காவாக ரன் ஆகுது.